ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதர கிராஃப்ட்ல இன்றைக்கு புதிய சிலைகள் நம்ம 3 எடுத்துட்டு வந்திருக்கோம். அதில் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கு மிக அரிதான ஒரு சிலைன்னு சொல்லலாம். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் திருவுருவ சிலை. பொதுவாக பைரவர் சிலை கிடைப்பதற்கே ரொம்ப டிமாண்டில் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், அதாவது செல்வ வளத்தை வழங்கக்கூடிய மிக முக்கியமான பைரவர் அவதாரம்னு சொல்லலாம். நீங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகா ஒரு பீடம், அந்த பீடத்திற்கு மீது அமர்ந்த கோலத்தில் 4 திருக்கரங்களோடு நீங்க பார்த்தீங்கன்னா பைரவியோடு அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். மிக மிக சிறப்பான ஒரு திருவுருவங்க. ஸோ பௌர்ணமி நாளில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ வழிபாடு நமக்கு கைமேல் பலன் தரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரின் திருவுருவ சிலை ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. கீழ்ப்பகுதியில் நீங்க ஒரு பீடம் பார்க்கலாம். அதற்கு மீது தாமரை மனையில் அம்பிகையும் ஈசனும் ஒன்றிணைந்த ஒரே திருக்கோலத்தில் இருப்பதுதான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஈசனின் பாதி உடலும், மறுபுறம் நீங்க பாத்தீங்கன்னா பார்வதியின் உடலும் இருக்கும். ஸோ மிக அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா இடமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பிரதோஷ மூர்த்தி ரொம்ப அழகா நந்தியின் மீது அமர்ந்த கோலத்தில் சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார்கள். மேல் பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா அழகா ஒரு திருவாட்சி அமைச்சிருக்காங்க. அதுவுமே மிக சிறப்பான ஒரு திருக்கோலத்தில் இருக்கிறது. இதனுடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 inches. இது எல்லாமே இப்போ நியூ அரைவலாக வந்திருக்கு. நம்ம கிட்ட எல்லாமே ரெடி ஸ்டாக்ல இருக்கு. ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸ்ல மிக அழகான ஒர்க்கிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலைகள் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.